வணக்கம் 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 ஜி தமிழ் ரசிகர்களுக்கும் ஹோம் மினிஸ்டர் ரசிகர்களுக்கும் ஆரம்பித்த நண்பு வணக்கங்கள். இது ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற நிகழ்ச்சி ஹோம் மினிஸ்டர்ல உங்களை செஞ்சுக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணக்கம் வணக்கம். அதாவது நீங்க வந்து காலையில எழுந்திரிச்சு வீட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்துட்டு உங்க வீட்டுல நீங்க பண்ணுவீங்க, அவங்க வீட்டுல அவங்க பண்ணுவாங்க. அவங்க மாமியார் தான் பண்றாங்க. யார் வீட்டுல? இந்த பொண்ணு வீட்டுல. இந்த பொண்ணு மைக் பிடிங்க. இந்த விஷயம் மேல அவங்களுக்கு எவ்வளவு பொறாம பாத்தீங்கன்னா. ஆமா சார், நானே பார்க்க வேண்டிய வீட்டுக்கார பாப்பாருல ஹெல்ப் பண்ணுவாரு. அப்புறம் என்ன மாமியார் பார்த்தாரு வீட்டுக்கார பார்த்தாரு. நான் ஒரு விஷயம் சொல்ல வந்து ஐயோ மறந்துடுவேன் போல. அதாவது காலேஜுக்கு வந்துட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு போய் எல்லாம் ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு லெஷர் டைம்ன்றது ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு 1 hour வந்து இங்க லெஷராக கிடைச்சா கூட அந்த டைம்ல ஏதாவது பேப்பர் பார்க்க வேண்டியிருக்கும், ஏதாவது பஞ்சாயத்து இருக்கும், எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஒரு 1/2 hour ஃப்ரீ டைம் கிடைச்சுன்னா முதல்ல நான் இந்த வேலையை தான் செய்வேன் அப்படின்னா எதை செய்வீங்க? இங்க இருந்து வாங்க. நான் தூங்குறேன். நான் கம்முன்னு அமைதியா உட்கார்ந்து அதுவே பெரிய விஷயம். நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க லெக்சர் அவர்ல? இந்த சமுதாயத்துக்காக என்ன செய்வீங்க? இல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி இன்னும் டெவலப் பண்ணி பிராக்டிகல்ல சும்மா நிப்பாட்டுங்க. இல்ல சார் உண்மைதான். 1/2 மணி நேரம் டைம் கிடைச்சுன்னா ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? இல்ல எங்க ஸ்டூடண்ட்ஸ் பர்சனலா வந்து காலேஜ்ல இல்ல வீட்ல இல்ல நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருப்போம். நீங்க சொல்லுங்க. வீட்ல இருந்தா என் பையனோட விளையாடுவேன் சார். நீங்க? டைம் கிடைச்சுன்னா டிவி பார்ப்பேன். ஓகே. அதுலயும் ஜி தமிழ் பார்ப்பேன். நோட் பண்ணுங்கடா டேய். கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுவேன். ரைட். அவங்கவுங்க லெக்சர் அவர்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கும் நம்ம கேமுக்கு சம்பந்தம் இருக்கான்னு. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, அவனு பிரச்சனை இல்லை. அதனால நம்ம கேம் எடுத்துட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம் வாங்க. ஓகே, இந்த 6 ஹோம் மினிஸ்டருக்கு சூப்பரான ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கேம் பார்க்க போறோம். இந்த கேமை பத்தி நான் சொல்றதை விட மேடம் நீங்க சொல்ல போறாங்க. சொல்லுங்க மேடம். நான் என்ன நினைக்கிறேன்னா ஆக்சுவலா காலாய்ங்க எல்லாரும் பண்றதுதான். சொல்லுங்க. சோ இத வந்து சர்க்கிள் பண்ணி அது மேல கரெக்ட்டா அந்த ரிங் போய் விழணும்னு நினைக்கிறேன். இது நல்ல கேமா இருக்கே. இல்லையா? வேற ஏதாவது கேம் வச்சிருக்கீங்களா? இது ரிங் பண்ணி நம்மளே ஓடி போய் அது மேல போட்டு வரணும் சார். வெரி நைஸ் கேம். நம்ம சர்க்கிள் ரெடி பண்ணி குடுகுடுன்னு ஓடி போய் போட்டு வந்துறோம். ஆமா. ஃபர்ஸ்ட் வரவங்க வின்னர். எத்தனை வாட்டி போடுவாங்க அவங்க மேக்ஸिमम கவுண்ட். அது இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு பெரிய ப்ரொபசர்ஸ் நினைச்சிருக்கீங்க. அவங்களுக்குள்ள எவ்வளவு குழந்தைத்தன்மை ஒளிஞ்சிருக்கு பாத்தீங்களா? நீங்க அந்த ஒரு குழந்தைகளை பாத்தீங்களா? நீங்க 6 குழந்தைகளை. ஆமா, நான் என்ன சொல்ல வந்தேன்? நான் யாரு? ஐயோ மறந்து போச்சு. அடிக்கடிக்கு உங்களை மறந்துடுறீங்க. ஆமா, இப்போ நான் கேம் சொல்றேன் கேளுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ சொன்னோனே இந்த ஸ்டிக்கை வச்சு ஒரு ரவுண்ட் கிரியேட் பண்றீங்க. ரவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த பிஹைண்ட் தி ப்ளூ லைன் நின்னுட்டு இந்த சின்ன வயசுல டயர் உருட்டி விளையாடுவோம்ல, அது மாதிரி உருட்டி விடணும். அந்த 2 ரிங் நீங்க கூட வீடு வரைக்கும் போங்க. இங்க இருந்தா உருட்டி விடணும். ஓகேங்களா? நீங்க அனுப்புற ரிங் வந்து ஒண்ணு இதுக்குள்ள டிராவல் பண்ணணும், இல்லாட்டி இதுக்குள்ள டிராவல் பண்ணணும். இதுலயும் அதுலயும் போனா அவுட். இதுக்குள்ள மட்டும்தான் போனோம். நீங்க 6 பேர் இருக்கீங்க, மொத்தம் 4 ரிங் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ண போறோம். இப்போ நீங்க ஒரு ரிங் போகல அப்படின்னா நீங்க திருப்பி போய் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் யார் வர்றாங்களோ 4 ரிங்கு நான் செலக்ட் பண்ணுவேன். சைக்கிள் டயர் சின்ன வயசுல ஊட்டு வரும்ல, வெயிலோடு விளையாடி கூட போலாம்ல. போக கூடாது, அது சின்ன குழந்தைகளுக்கு. டயர் அப்படிதானே ஓட்றோம். உனக்கு தேவையான அந்த கேம் தேவையான உனக்கு கேம் இங்க பாருங்க. இங்க இருந்து இப்படியே ஊட்டி விட்டுறணும், அது அங்க போயிடணும். சரி நீங்க பண்ணி காட்டுங்க. ஒரு ரிங் இருக்கா? இந்த பாத்தீங்களா, இது ரிங். சரியா? இத வந்து ரெடி பண்ணிட்டு இப்படி வச்சிட்டு போய்ச்சா? இத நான் பண்ணத வச்சுக்கோங்கப்பா. இருங்க, எல்லாரும் கை தட்டுறாங்கல்ல. எப்படி? ஓகே, இப்போ போலாமா போட்டிக்கு? ஒரு போட்டிக்கு மட்டும்தான் நான் வந்து ட்ரையல் பண்ணி காமிப்பேன். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் செஞ்சு காமிச்சேன். அடுத்த வரைக்கும் நம்ம கேட்க கூடாது. மைக் கொடுங்க. ரைட், ரெடி. இது என்னது? இது ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா? கழட்டி வைங்க. கழட்டுங்க நீங்க. நோ, இந்தா வச்சுக்கங்க. சேர்க்கத்தான் தெரியுமா? பெரிய நக்கீரர் பரம்பரை. சேர்க்கத்தான் தெரியும். ரெடியா போலாமா? ரைட், சூப்பரான கிளாப்ஸ் கொடுங்கம்மா. எஸ், your time starts now.
ஃபர்ஸ்ட் ரிங் யார் பாஸ் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ரிங் நல்ல கை தர கொடுங்க. செகண்ட் ரிங், தேர்டு, ஃபோர்த்து, நீங்க 2 பேரும் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பார்த்தேன் மேடம், டயர் ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. சார் என்ஜாய் பண்ணுங்க சார். என்ஜாய் பண்ணணும், எல்லாம் என்ஜாய் பண்ணணும். நீ எல்லாம் என்ன என்ஜாய் பண்றல? என்ஜாய் பண்ணு. கத்துங்க, ஒரு கத்து கத்துங்க, கத்துங்க. சந்தோஷமா இவங்க ஜெயிச்சுல. ஓகே மேடம், ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்க, 2 பேர் முன்னாடி. சோ இந்த பாட்டுக்கு உங்களுடைய சின்ன ஸ்டெப்ஸ் நீங்க எஸ் சூப்பர். கடைசியில நான் ஏதோ அவுட் ஆன மாதிரி நான் மட்டும் நின்று ஆடிக்கிட்டு இருக்கேன். செகண்ட் செக்மெண்ட்ல இருக்கும் 4 ஹோம் மெடிசன்ஸ் நமக்கு தயாரா இருக்காங்க. என்ன மேடம் ஓனாலும் ஒன்று வச்சுக்கோங்க, தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. இந்த சைனீஸ் முறையில் மீன் பிடிக்கிற மாதிரி தான் இப்போ நீங்கள் பிடிக்க போறீங்க. தட் மீன்ஸ் ஒரு எண்டை வந்து நீங்கள் கையில் நல்லா லாக் பண்ணிக்க போறீங்க, இதை தூக்கி எறிகிறீங்க. ஸோ இப்படி விழுந்ததுக்கப்புறம் மெல்ல இப்படியே இழுக்கணும். இழுத்துட்டே இவ்வளோ தூரம் வந்து இந்த ப்ளூ லைனை தாண்டினதுக்கு அப்புறம் எடுத்து உங்கள் பேஸ்கெட்டில் போட்டுக்கணும். 1 minute டைமில் யார் வந்து அதிகமான கலர்ஃபுல் பால்ஸை அவங்களுடைய பேஸ்கெட்டில் சேர்க்குறாங்களோ அவங்கள 3 பேர் செலக்ட் ஆகி 3rd ரவுண்டுக்கு போக போகிறீங்க. ஒருத்தவங்களுக்கு சூப்பரான டான்ஸ் இந்த 4 பேர்ல யார் சூப்பரா டான்ஸ் ஆடுவா? அப்படின்னா உங்களை எலிமினேட் ஆக சொல்றாங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது மேடம். இவங்க நல்லா ஆடுவாங்க, நான் பார்க்க போறேன் பாருங்க. ரைட், தயாரா இருக்கீங்களா? ரைட், சூப்பரான கிளாப்ஸ் கொடுங்க பாப்பா எல்லாத்துக்கும். எஸ், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. முடிய போகுது. தெளிவு தெளிவு பயங்கர தெளிவு. அப்படியே நீங்க ஏரியா எடுத்துட்டீங்களா? So 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அது யாரு? உங்களோட தான். எஸ் சார். எக்ஸ்ட்ரா பேப்பர் கேட்பீங்களா நீங்க? எஸ் சார். ஒரு பாஸ்கெட் கேக்குற மாதிரி. ரைட், சூப்பர். இப்ப இவங்க எல்லாம் 4 பேர்ல ஒருத்தவங்க மட்டும் ரூல்ஸ்க்கு அபார்ட்மெண்ட் விளையாண்டாங்க. யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்போம் நம்ம. யார் ஒரே ஒருத்தவங்க யார் என்ன தப்பு பண்ணாங்க? தெரியலையே. தெளிவா இருக்க மாட்டீங்க. யார் தப்பு பண்ணாங்க? உண்மையை சொல்லு, மார்க் குறைக்க மாட்டாங்க. அடுத்தவங்க வந்து எடுத்தது. யார் யார் அந்த வேலையை செஞ்சா? தெரியல. யார் சொல்றா? நீ சொல்லுமா. ஐயோ, அந்த மிஸ் போய் நான் எப்படி சொல்லி கொடுக்குறது? இன்டர்னல் மார்க் வேற வரலையே. ஒருத்தவங்க இந்த வேலையை செஞ்சீங்க. என்ன பண்ண நீங்களா ஒத்துக்குங்க பாப்போம். தெளிவா ரூல்ஸ் சொன்னீங்களா? நான் ரூல்ஸ் சொன்னேன்ல. தெளிவா சொன்னீங்களா? நான் தெளிவா சொன்னேன். நான் அந்த ரூல்ஸை விட்டு தாண்டி அவங்க அந்த செஞ்சுட்டாங்க. அதனால இப்போ அந்த பாஸ்கெட்ல சொல்லுங்க. இந்த பாஸ்கெட்ல இருக்கிறது அப்படியே வேஸ்ட் ஆக போகுது. யார் அதை செஞ்சா? நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா 2 பாயிண்ட் மட்டும் மைனஸ் பண்ணிடுவாங்க. எல்லாரும் விளையாட்டு டென்ஷன்ல இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. மேடம் வெறுத்துருக்கு மேடம் உங்களுக்கு. நான் என்ன பண்ணேன் என்ன பார்த்தேன் தெரியலையே. நான் எந்த ரூல் சொன்னா பயப்படாங்க. அப்படிலாம் ஒண்ணும் நீங்க செய்யல. எதனா சான்ஸ் இருக்கீங்களா நீங்க? பிச்சுட்டேன் அவங்கள. நான் போய் கேட்கிறேன், எல்லாரும் உங்க பேரு சொல்றாங்க. பிள்ளைங்க தானே, என் பிள்ளைங்க தானே. ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் விட்டு கொடுக்கறது இல்ல, டீச்சர் ஸ்டூடெண்ட் வச்சு கொடுக்கறது இல்ல. அழிக்கணும். சூப்பர். சரி, யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் பாப்போம். எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுங்க பாப்போம். 2, 8, 10, 11 points. Thank you.
7 points. 6 points. லீடிங்ல இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்காங்க. எடுங்க மேடம் அத. என்னங்கம்மா? ஏய். இப்போ யார் 11 பாயிண்ட்ஸ்? நீங்க 11 பாயிண்ட், நீங்க 11 பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் 10 இருக்கீங்களா? 9 8 7 7 ஆமா சார், ஆடுவாங்க. அனிதா மேடம் சூப்பரா ஆடுவாங்க. கொஞ்சம் நன்றி. சுந்தரி வாவே தங்கு நக்க தகதிமியாடும் தங்க நிலாவே குஞ்சிரி தஞ்சி குஞ்சி. உங்க பாட்டு தான் மேடம். வீட்ல அடிக்கடி ஆடுவீங்களா? முஞ்சனி வர்ண சுந்தரி வாவே தங்கு நக்க தகதிமியாடும் தங்க நிலாவே. What a beautiful performance. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி பாட்டு மேடம் எங்க போறீங்க? இந்த மாதிரி பாட்டுக்கு இந்த மாதிரி டான்ஸ் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. அத கொஞ்சம் கூட கூச்சமே படல. வெரி குட் மேடம், உங்களை நாங்க வாழ்த்துறோம். அதுலயே அப்படி ஒரு ஸ்டெப் போட்டீங்க பாருங்க. ஒரு பெண்ணின் மனதை தொட்டு போறவளே இங்க என்னத்தை சொல்லி விட்டனால் நீங்க தாண்டி வந்தது முக்கியமான விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து வின்னர் யார் ரன்னர் யார் தெரிஞ்சு போகுது. இதை பார்த்தா உங்களுக்கு இதான் ஞாபகம் வரணும். எப்பயாவது அடிக்கடி போயிட்டு இருமே கிச்சன், அந்த கிச்சனில் இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இன்னும் வந்து நிறையா பெண்கள் வந்து கடலைப்பருக்கும் அது என்னது இன்னொன்று இருக்குங்க தோரம்பருப்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு முன்னோடியாக தான் இங்கே 3 ஹோம் மினிஸ்டர்ஸ் நமக்காக இருக்காங்க. உங்களுக்காக வந்து இந்த பாக்ஸில் நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணோம்னா இதில் பெரிய பாக்ஸ் சின்ன பாக்ஸ் சின்ன பாக்ஸ் சின்ன பாக்ஸ் சின்ன பாக்ஸ் சின்ன பாக்ஸ் இப்படி அடுக்கணும். 2 செட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு செட்டு, இந்த பக்கம் ஒரு செட். ஆர்டர் மாற்றி அடுக்கக்கூடாது. சின்னது பெருசு, பெருசு சின்னது சின்னது சின்னது. நான் கரெக்டாக தானே பேசுகிறேன்? பெருசு சின்னது 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 சின்னது. அதை நான் சொல்ல மாட்டேனே. இல்ல சார். மேடம் 3 பேர் இருக்கீங்களா நீங்க? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு செட்டு. இதுல ஒரு செட்டு வரும், இதுல ஒரு செட்டு வரும். சரி, அதை அடுக்கணும். ஓ, ரெண்டும் உள்ள இருக்கு பாருங்க, நிறைய இருக்கு பாருங்க. ஓ அப்படியா? பெருசுல இருந்து சின்னதுக்கு அடுக்கணும். ஏங்க உள்ள உங்களுக்கு பாக்ஸ் இருக்கு தெரியலையா? தெரியாது. சரிங்களா? புரியுது. எனி டவுட்ஸ்? நோ டவுட். சூப்பர், கைத்தட்டல் கொடுங்க உங்களுக்கு. எஸ், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. உட்காரணும் உட்காரணும். இது நல்ல பிள்ளை கிழகு. சிங்கம் களை இறங்கிருக்கு. எவ்வளவு நாளாச்சு இந்த டப்பா வேலாம் யாரு டான்ஸ் ஆட போறீங்கன்னு தெரியலையே. காத்துக்கு விழுந்தா நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன். மெல்ல கை தட்டுக்குமா? கை தட்டல, அது கீழே விழுந்து போகுது. கை தட்டலாமே நீங்க. வின்னர் தெரிஞ்ச பட்ச ரன்னர் யாரு? ரன்னர் யாரு? பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு
யாரு வின்னரு? நீங்க தான் வின்னரா? ஸோ யூ ஆர் த வின்னர் அண்ட் இவங்க ரன்னர். நல்ல கைகள். துக்கம் வந்து வாய்ஸ் அடைக்கும். எதனால இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு? இல்ல தெரியல. ஏன் என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நீங்க தான் லீடிங்ல போனீங்க, எல்லா பாக்ஸையும் ரொம்ப ப்ரீ பிளானா எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சீங்க. அதுலயும் முக்கியமான விஷயம்னா ஆர்டர்லாம் மாத்தி மாத்தி வேற அடிக்க வச்சிருக்கீங்க. ஐயோ அப்படியா? ஆமா. ஏன் எதனால? அந்த ஏதோ ஏதோ ஒரு போயிருக்கையா அடி வாங்க. இல்ல அந்த டப்பாவை பார்த்தா நீங்க பரவசம் ஆயிட்டீங்களா? வாட் a nice டப்பாஸ் அப்படின்னு இருக்கலாம். இருக்கலாம். ஓகே, சென்டர் வந்திருக்கு மேடம். ஸோ நீங்களும் 3 பேர் வந்துருங்க எல்லாருமே. ஓகே, சூப்பரான சாங் போடுங்க. நீங்க கை பண்ணி தருங்க, ஏன் சொல்லாதீங்க. அப்படி போடு 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 இங்க பாருங்க, இப்படி போங்க. போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே போடு அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே மேம் அதே ஸ்கூட்டர் ஓட்டிட்டே போனீங்க. சூப்பர். இப்ப ரன்னர் அண்ட் வின்னர் கேடும் உள்ள வாங்க. நீங்களும் வாங்க, உங்களுக்கு இருக்கு. ஸோ ரன்னர் அண்ட் வின்னருக்கு பிரைஸ் எடுத்துருவாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர்ல வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து ரொம்ப சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர். அதில் ஒருத்தவங்க இப்போ வந்து வின்னர் ஆகி அந்த அந்த சாதனையில் அப்படி நின்றுட்டே இருக்காங்க. அவங்கள அறியாமல் நிறைய சிரிப்புகள்லாம் வருது. ஸோ இன்றைய வின்னர் பரிமளா மேடம். ஹாய். வெக்கம். லைட்டாக அந்த இப்படி கையை வச்சு அப்படி வராதுன்னு ரொம்ப ரேராக தான் வரும். அந்த டைமில் நம்ம படம் முடிச்சுக்குவோம். ரைட், யூ ஆர் த ஹோம் மினிஸ்டர் டுடே. உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு ஜி தமிழ் சார்பாக ஒரு அழகிய பற்றுப்புறவை. எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன ஃபீலிங்? ஆக்சுவலா இந்த மாதிரி கேம் ஷோல நான் டிவில பாக்குறதோட சரி கேட்டுக்கீங்கப்பா. இந்த மாதிரி கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்ல. பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுவோம் சுத்தமா நினைக்கவே இல்ல. நினைக்கல. அதுலயும் இந்த கூட்டத்தை போய் எனக்கு பிரைஸ் கொடுப்பான்னு சுத்தமா நினைக்கவே இல்ல. அதானே சொல்ல வந்தீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எஸ், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம் தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரைட், அது மட்டும் இல்லாம நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு ரன்னராக வந்திருக்காங்க கோமதி மேடம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, வரும் நினைக்கிறேன். மறாது விட்டுருங்க. எஸ், உங்களுக்கும் ஒரு அன்பு பரிசு ஜி தமிழ் சார்பாக போட்டுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. படம் கிடைச்சதுனால. நானும் கேம் ஷோ இது மாதிரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரைட். ஸோ ரன்னர் ஆனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க காலேஜ் நிர்வாகத்துக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களும் வந்து உடனே முக்கியமான விஷயம். நான் பர்சனலாக ஒரு தேங்க்ஸ் மேடம் உங்களுக்கு மேடம். அதாவது ஆரம்பத்துலேருந்து என் வேலையை பாதியாக குறைச்சி அவங்களும் நிறைய பேசிட்டே இருந்தாங்க. அதனால தான் எனக்கும் கொஞ்சம் வேலை குறைஞ்சிச்சு. உங்க சேலரியில பாதி கொடுத்துறீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம கேம் ஷோல வந்து ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ டான்ஸ் பண்ணவங்க சைடில் உட்காந்து என்கரேஜ் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் சொல்றேன். சந்திக்கும் வரை தற்சமயம் விடுவது ஹோம் மினிஸ்டர். நன்றி, வணக்கம்.